வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சோழர் வரலாறு இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. தமிழகத்தில் பார்த்திங்கன்னா சைவ வைணவ சமயங்களோட எழுச்சி நிகழ்ந்த அந்த காலம்தான் பிற்கால சோழர் காலம். சிபி சக்கரவர்த்தி, மனுநீதி சோழன், இந்த மாதிரி வள்ளர்களும் கரிகால் பெருவளத்தான் இந்த மாதிரி பெருமன்னர்களும் இருந்த சோழ வம்சம் சங்க காலத்தில் காவிரிப்பட்டின நகரமான காவிரி வளநாடாக இருந்தது. பூம்புகார் நகர் கடலுக்கு கீழே போயிட்ட அப்புறம் உறையூர் சோழர்களுடைய தலைநகரமாக ஆயிடுச்சு. இந்த நகரம் நம்ம உறையூரை உறந்தேன்னு சொல்லுவோம், கோழியூர்னு சொல்லுவோம். களப்பிரர்கள் ஆட்சியிலும் பல்லவர் ஆட்சியிலும் ஒடுங்கியிருந்த சோழர்கள் பல்லவர்களோட நல்ல நட்புறவில் இருந்தாங்க. 600 ஆண்டுகள் அவங்க வெறும் சிற்றர்களாக தான் இருந்தாங்க. விஜயலாய சோழ ஆட்சியில் மீண்டும் ஒரு வளர்ச்சி பாதையில் முன்னேறி ராசராசன், ராசேந்திரன் இவங்க காலத்தில் தென்னிந்தியா நிலப்பரப்பையும் இலங்கையும் கடார தீவுகளையும் அவங்களுடைய கொடைக்கீழே வச்சு பேரரசாக ஆண்டுட்டு இருந்தாங்க. சோழர்களுடைய எழுச்சியும் அவர்கள் ஆதரித்த சமய கொள்கைகளையும் அறிவது அந்த இடைக்கால பண்பாட்டையும் ஆட்சியும் நல்லா விளக்கும். விசயலாய சோழன் பார்த்திங்கன்னா அரசியல் சூதாட்டத்தில் கைத்தேர்ந்த முத்திரையர்கள் தஞ்சை ஆண்டு வந்தாங்க. பழையாறையை தலைநகராக கொண்டு சோழர்கள் பல்லவருக்கு திரை செலுத்தி வந்தாங்க. அதாவது பல்லவருக்கு கீழே அவங்க இருந்தாங்க. முத்திரையாரின் சார்பு நிலை மாறிக்கிட்டே இருந்தது. பல்லவருக்கும் வரகுண பாண்டியனுக்கும் இடையில் போர் நடந்தபோது முத்திரையர் என்ன பண்ணாங்கன்னா பாண்டியன் சார்பில் போரிடும் போது விசயலாயன் பல்லவருக்கு துணையாக இருந்து அவங்களோட வெற்றிக்கும் வழிவகுத்தான். முத்திரையாரன் வீழ்ச்சியால் தஞ்சை சோழர்கள் கைவசம் வந்துடுச்சு. வரகுண்ட பாண்டியன் மீண்டும் பல்லவர்கள் மேல் படையெடுத்தான். கங்கர்களும் சோழர்களும் துணை இருக்க பல்லவன் பாண்டியரை வென்றுட்டான். ஆனால் அந்த போரில் விசயலாயன் இறந்துட்டார். அடுத்ததாக அவனுடைய மகன் ஆதித்த சோழன் சோழ தேசத்தோடைய அரியணையில் ஏறினான். முதல் ஆதித்யன். விசயலாயன் மறைவுக்கு பிறகு அரியணை ஏறிய ஆதித்த சோழன் அரசியல் ஆற்றல் ரொம்ப அதிகமாகவும் போர்த்திறன் மிக்கவனாகவும் இருந்தான். பல்லவருக்கும் பாண்டியருக்கும் திருப்பூர் பயம் என்னும் இடத்துல போர் நடந்தது. அபர்ஜித்தன் வெற்றி பெற்றான். அவனுக்கு துணை செய்த பிருத்வி கங்கன் போர்க்களத்தில் இறக்கவே வெற்றிக்கு உதவிய ஆதித்தனை பல்லவன் பாராட்டி விசயலாயன் முத்திரையாரிடம் இருந்து கைப்பற்றி தந்த நாட்டுடன் தானும் சில ஊர்களை பரிசாக கொடுத்தான். இதன் மூலமாக ஆதித்தன் நல்ல பலம் பெற்று மேலும் சில போர்களுக்கு பின் பல்லவர் ஆட்சி கவர்ந்தது. சோழருக்கு கங்கர்கள் துணை நின்றார்கள். இவன் காலத்தில் காவிரி கரையில் 50 சிவ கற்றளைகள் கட்டப்பட்டன. முதலாம் பராந்தகன். ஆதித்த சோழனுக்கு பின் அவன் மகனான முதலாம் பராந்தகன் அரியணை ஏறினான். இவனது ஆட்சியில் சோழ தேசத்து எல்லை வடக்கே காளஹஸ்தி வரைக்கும் தெற்கே காவிரி கரை கன்னியாகுமரி வரை அடக்கின்றது. பாண்டியன் போரில் வென்று மதுரையையும் கைப்பற்றினான். பாண்டியன் ராசசிம்மன் இலங்கைக்கு தப்பி ஓடினான். பராந்தகன் மேல் வடக்கே ராஷ்டிரகூடர்களும் கங்கர்களும் தெற்கே பாண்டியர்களும் ஏற்படுத்திய நெருக்கடிகள் பராந்தகனை இடைவிடாமல் போரில் ஈடுபட வச்சுது. பராந்தக சோழனுடைய பேரரசு வெகு விரைவில் வளர்ந்து 50 ஆண்டுகால அளவில் மிகவும் விரிவடைந்து நின்றது. அவனுடைய வெம்போர் தாக்குதலையும் தாங்க இயலாதவராகிய நாடு கடத்தப்பட்ட மன்னர்கள் அவன் மீது பழிவாங்கிறதுக்காக காலம் கருதி காத்துட்ருந்தாங்க. பகை மன்னர்கள் சோழ எல்லைக்குள் ஆணிரை கவர்ந்து செல்வதும் சிலர் அப்பகுதிகளை சூறையாடுவதுமாகவே இருந்தாங்க. மீண்டும் சோழ தேசத்தின் மேல் பகை புயல் வீச தொடங்க பராந்தகன் முன்னெச்சரிக்கையோடு எதிர்கொண்டான். இப்புயல் வலுப்பெற்று தீவிரமாக சோழ தேசத்தை நோக்கி போர் நடந்து வந்தது. தன் மூத்த மகன் ராசாதித்தன் தலைமையில் தக்கோலத்தில் போர் நடந்தது. போரின் இறுதியில் ராசாதித்தன் உயிர் நீத்தான். சோழர்களின் படை தோற்றாலும் சோழர்களின் கையே ஓங்கியிருந்தது. இவனது ஆட்சியில் பாசன கால்வாய்கள் பல வெட்டி உழவின் வளர்ச்சியை தூண்டிவிட்டான். இம்மன்னன் இரணிய கருப்பம் துலாபாரம் பல புரிந்தான். பிராமணர்களுக்கு பல பிரம்ம தேயங்கள் வழங்கினான். தில்லை அம்பலத்துக்கு பொன் வேய்தான். தன் தந்தை ஆதித்தனை போலவே பராந்தகனும் சிவபெருமானுக்கென பல கோயில்களை எழுப்பினான். அடுத்தது கண்டராதித்தன். பராந்தகனை அடுத்து கண்டராதித்தன் பட்டத்துக்கு வந்தான். தமிழகத்து வரலாற்றில் புகழொலி வீசி விளங்கும் செம்பியன் மாதேவியே இவன் பட்டரசியாக இருந்தாங்க. இவங்க கட்டின கோயில் பல இன்னும் இவளும் இவள் கணவனும் சேர்ந்து சைவ சமய வளர்ச்சிக்கு பல அரிய தொண்டுகளை புரிந்ததை எடுத்துக்காட்டுது. கண்டராதித்தன் பாடிய தோத்திர பாடல்கள் சில சைவ திருமுறையில் இடம்பெற்றுள்ளன. இவரது ஆட்சியில் சோழ பேரரசு சிறிதொரு நாடாக சுருங்கி வந்துடுச்சு. அடுத்தது சுந்தர சோழன். கண்டராதித்தனை அடுத்து அவர் தம்பியான அரிஞ்சயன் அரியணை ஏறினான். 2 ஆண்டுகள் அவன் ஆட்சியில் இருந்தான். அவனுக்கு பிறகு அவன் மகன் பராந்தகன் சுந்தர சோழன் முடிசூட்டி கொண்டான். கண்டராதித்தனை வென்றதாக வீரமுழக்கம் செய்து கொண்டிருந்த வீரபாண்டியனை நோக்கி போர் நடத்தி சென்றான். தன் மூத்த மகன் கரிகாலனோடு வீரபாண்டியனை சேவூர் போர்க்களத்தில் சந்தித்தான்.
இரண்டாம் ஆதித்தன் ஆகிய கரிகாலனின் சிறந்த வீரமானது அந்த களத்தில் வெளிப்பட்டது. பாண்டியன் தோற்று இலங்கை ஓடி ஒளிந்தான். இந்த போரின் முடிவில் பாண்டியனின் முடிகொண்ட சோழன் என்னும் பட்டம் கரிகாலனுக்கு வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு உண்டான சோழகுல உட்புசல் காரணமாக கொலைப்பட்ட கரிகாலனை தொடர்ந்து சுந்தர சோழனும் காஞ்சிபுரத்தில் தன் பொன் மாளிகையில் விண்ணுலகம் புகுந்தார். அதனால் அவருக்கு பொன் மாளிகை துஞ்சிய தேவன் என்னும் பெயர் ஏற்பட்டது. இப்பூசலின் காரணமாக கண்டராதித்தனின் மகன் உத்தம சோழன் அரியணை ஏறினான். அவனது ஆட்சியில் குழப்பமும் மக்கள் அதிருப்தியும் மிகுந்தது. அவனுக்கு பின் வந்த முதலாம் ராசராசன் அரியணை ஏறினான். முதலாம் ராசராசன் சோழ அரசர்கள் தலை சிறந்தனாக போற்றப்படுபவன் முதலாம் ராசராசனே ஆவான். இவன் சுந்தர சோழனின் இளைய புதல்வன். சோழ பரம்பரையின் பேரையும் புகழையும் பன்மடங்கு உயர்த்தி விட்டவன் ராசராசன் தான். இவன் காலத்தில் இவன் மகன் ராசேந்திரன் காலத்திலும் தமிழரின் மரபும் பண்பாடும் கடல் கடந்து சென்று மக்கள் கருத்தை கவர்ந்தன. ராஷ்டிரகூட்டர்களின் படையெடுப்புகளினால் திரண்டு வளவிழுந்து சுருங்கிவிட்ட சோழ நாட்டை மீண்டும் விரிவுரை செய்து மிகப்பெரியதொரு பேரரசாக வரலாற்றில் திகழ வச்ச பெருமை முதலாம் ராசராசனையே சாரும். சோழ நாட்டின் மடிமுடி புனைந்து கொண்ட உடனே ராசராசன் அண்ட நாடுகளை வென்று சோழ நாட்டின் எல்லையை விரிவுபடுத்தும் வீர செயலில் ஈடுபடலானான். முதலாக அவன் மேற்கொண்ட திக் விஷயமானது தென்பாண்டி நாட்டு போருடன் தொடங்க பெற்றதோடு திருவலங்காடு செப்பேடுகள் கூறுகின்றன. சோழ நாட்டு அரியணையில் ராசராசன் ஏறியவுடனே ராசகேசரி அருண்மொழி என்றும் மும்முடி சோழன் என்றும் சில விருதுகளை தன் பெயருடன் நினைத்து கொண்டான். தன் ஆட்சி காலத்தில் காந்தலூர் சாலையை திறம்பட ஆட்சி செய்தான். பாண்டிய நாட்டின் மீது வெற்றி காண்பதை நோக்கமாக கொண்டிருந்த சோழர்கள் மதுரையை தாக்கி அழித்தார்கள். பாண்டியன் அமர புஜங்கனின் செருக்கை ஒடுக்கி கொல்லத்தையும் கைப்பற்றினான். சேரர்களை ஒடுக்கிய பாண்டியரின் வலிமையை ஒழிக்க எண்ணி குடநாட்டின் மேல் படையெடுத்து உதகை என்ற கோட்டையை குடமலையில் கட்டினான். இக்குடநாட்டு போர்களில் சோழரின் படையிற்கு தலைமை பூண்டவன் ராசராசன் மகனான ராசேந்திரன் ஆவான். இன்றளவுக்கும் பேசப்பட்டு வரும் தஞ்சை அவுடியார் கோவில் இவன் காலத்தில் கட்டப்பட்டதாகும். சோழர்களின் சமயப்பற்றுக்கு கற்றாழை ஒரு சான்றாக இன்றும் நிற்கிறது. ராசேந்திர சோழன் குடநாட்டு வெற்றிக்கு பிறகு ராசராசனும் தன் மகன் கொண்ட வெற்றிகளை பாராட்டி வெங்கி மண்டலத்துக்கும் கங்க மண்டலத்துக்கும் அவனை மகத நாயகனாக மாற்றினான். பஞ்சவன் மாரையன் என்றும் விருது ஒன்றும் கொடுக்கப்பட்டது. ராசராசனுக்கு பிறகு இவனே சோழ அரியணையை அலங்கரித்தான். அடுத்து தன் மகனான ராசாதிராசனுக்கும் இளவரசு பட்டம் கட்டினான். இலங்கை, சுமத்ரா தீவுகள், கடாரம் முதலிய நாடுகளையும் தென்னிந்தியாவையும் ஒரே குடைக்கீழ் கொண்டு வந்து தெற்காசிய பகுதியில் ஒரு வலிமையான பேரரசை நிறுவினான். ராசேந்திரனின் வடநாட்டு படையெடுப்பானது ஒரு பெரும் திசை விஷயமாகும். வட இந்தியாவில் பல மன்னர்களை அவன் வென்று வாகை சுடினான். கஜினி முகமத்தின் படையெடுப்பு தோற்றத்திற்கும் வடக்கு நோக்கி சென்ற இவ்வித்திக்கு விஷயமே காரணம் என்கிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள். தனது அரசில் பல கிளர்ச்சிகள் தலை தூக்கினாலும் அனைத்தையும் அடக்கி ஆட்சி புரிந்தான். போரில் மட்டுமன்றி கல்வி, கலை, சமயத்தொண்டு ஆகியவற்றிலும் ராசேந்திரன் இணையற்று திகழ்ந்தான். அவனால் படைக்கப்பட்ட கலைக்கூடமான கங்கை கொண்ட சோழபுரத்தையே தன் தலைநகரமாக கொண்டு கலை வளர்ச்சிக்கான பணிகள் பலவற்றை புரிந்து வந்தான். ராசேந்திரன் சீரிலும் சிறப்பிலும் வீரத்திலும் நிர்வாக திறனிலும் தன் தந்தை ராசராசனையும் மிஞ்சி நின்றான். முடி கொண்டான், கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், பாண்டி தோழன் என்பவை அவனுக்கு வழங்கப்பட்ட விருது பெயர்களாகும். ராசேந்திரனுக்கு பிறகு அரியணை ஏறிய சோழ மன்னர்களில் இப்பெரும் புகழை யாரும் பெற்றுள்ளார். ராசேந்திரனுக்கு பிறகு அவன் முதல் மகன் ராசாதிராசனும் அவனுக்கு பிறகு ராசேந்திரனின் இரண்டாம் மகனான இரண்டாம் ராசேந்திரனும் சோழ சிம்மாசனத்தில் அமர்ந்தனர். இவர்களின் காலத்தில் இருந்து சோழ பேரரசு வலுவிழக்க தொடங்கியது. வடக்கில் சாளுக்கிய மன்னர்களின் எழுச்சி ஏற்பட்டு இடைவிடாத போர் தொல்லைகள் தொடங்கின. அடுத்ததாக அரியணை ஏறிய வீர ராசேந்திரன் வெங்கிக்கு படை நடத்தி சாளுக்கிய படையொன்றை முறியடித்து வெங்கியில் தன் ஆட்சியை நிலைநாட்டிவிட்டு கங்கை கொண்ட சோழபுரம் திரும்பினான். இலங்கையில் மீண்டும் எழுந்த கிளர்ச்சியை படை ஒன்றை அனுப்பி அடக்கினான். அவன் தானும் கடல் கடந்து படை செலுத்தி கடாரத்தை வென்று தன்னுடன் நட்புறவு கொண்டிருந்த மன்னன் ஒருவனை கடாரத்தின் அரியணை மேல் ஏற்றுவித்தான். பல விருது பெயர்களை தாங்கிய வீர ராசேந்திரனுக்கு பிறகு அவனது மகன் அதிராசேந்திரன் அரியணை ஏறினான். இவனுடன் விஜயாலய சோழனின் நேர் பரம்பரை முடிவடைந்தது. சாளுக்கிய சோழர்கள் சோழ பரம்பரையின் தாயாதி வழி மரபிலான சாளுக்கிய சோழர்கள் ராசேந்திரனுக்கு எதிராக கிளப்பிய கிளர்ச்சியின் காரணமாக அரியணையில் ஏறியவர்கள். இவர்கள் சிலரும் சோழ அரசியலிலிருந்து அப்பேரரசை சிறந்த வழியில் ஆண்டார்கள். முதலாம் குலோத்துகன் பராந்தகன் ராசேந்திரன் வரிசையில் போற்றப்படும் அளவிற்கு சிறந்த மன்னனாக இருந்தவன் குலோத்துகன். ராசராசனின் கொல்லு பேரன் முறையான குலோத்துகன் வடக்கில் கலிங்கத்தின் மேல் போர் நடத்தி வெற்றி கண்டவன். தனது படைத்தளபதி கருணாகர தொண்டைமானின் தலைமையில் சென்ற அப்படை கொன்ற வெற்றி
குலோத்துகன் மீது செயங்கொண்டார் கலிங்கத்து பரணி இலக்கியம் பாட வைத்தது. இவனது காலத்தில் இருந்தே சோழ ஆட்சி பரப்பில் பல கலகங்கள் மூண்டன. அவற்றையெல்லாம் திறப்பட அடக்கியவன் குலோத்துகன் ஆவான். குலோத்துகன் பல விருதுகளையும் சிறப்பு பெயர்களையும் பூண்டிருந்தான். ராசகேசரி, பரகேசரி, யுவன சக்கரவர்த்தி, விஷ்ணுவர்தனன், பராதகன், பெருமான் அடிகள், விக்கிரம சோழன், குலசேகர பாண்டிய, குலோத்துகன் என்ற விருதுகள் அவன் பேரை அணி செய்ததை கல்வெட்டு செய்திகள் கூறுகின்றன. சுங்கம் தவிர்த்த சோழன் என்று போற்றப்படும் இவன் எந்த வகையான வரிகளை தவிர்த்தான் என்பது ஆராய்ச்சியாளருக்கு குழப்பமான ஒன்றாக இருக்கிறது. இவனுக்கு பின் அவனது மகன் விக்கிரம சோழனும் அவனுக்கு பின் அவனது மகன் 2ஆம் குலோத்துகனும் அரியணை ஏறினர். அப்பொழுதே சாளுக்கியர்கள் அரசியல் மாற்றங்களால் வலிமை பெற்று வந்தார்கள். பல கழகங்கள் தலை தூக்கிய போதும் அவை அடக்கப்பட்டன. இக்காலகட்டங்களில் இலங்கை மீண்டும் சோழர் பிடியிலிருந்து நழுவி வலிமை பெற்றது. அதனால் எந்த ஒரு தீங்கும் ஏற்படாத பொழுதும் பாண்டியர்களையும் சேரர்களையும் கண்காணித்து கொண்டே வந்தது சோழ பேரரசு. அதற்கு பின் அரியணை ஏறிய 2ஆம் ராசராசன் காலத்தில் மைய ஆட்சியும் மாகாண ஆட்சியும் தளர்ச்சியுற்றது. அதற்கு பின் 2ஆம் ராசாதிராசன் அரியணை ஏற மதுரையில் உள்நாட்டு போர் மூண்டது. அதன் விளைவாக பராக்கிரம பாண்டியன் மகன் வீரபாண்டியன் அரியணை ஏறினான். சிங்களர்களுடன் பாண்டியர்களும் சோழர்களின் அரசியல் சூதாட்டத்தில் இறங்கியது. அதன் விளைவு கலகங்களை தொடக்கியது. அதற்கு பின் அரியணை ஏறிய 3ஆம் குலோத்துகன் ஆட்சியில் தனக்கு திரை செலுத்தி வந்த மன்னர்கள் தன்னை மீறாதவாறு அவர்களை ஒடுக்கி வந்தவனாயினும் தெலுங்கு சோழர்கள், பாணர்கள், சம்புவரைகள், கடாவரங்கள், மலையமான்கள், அதிகமான்கள் ஆகிய குறுநில மன்னர்கள் படிப்படியாக தம் அரசு அதிகாரத்தை வளர்த்து வந்தனர். சோழரது பேரரசின் ஆட்சியும் தளர்ச்சியுற்றது. தஞ்சை பெருவுடையார் கோயிலை போலவே கங்கை கொண்ட சோழசுரம் போலவும் 3ஆம் குலோத்துகன் கும்பகோணத்துக்கு அண்மையில் உள்ள திரிபுவனம் என்னும் ஊரில் அழகும் அமைப்பும் வாய்ந்த சிவன் கோயில் ஒன்றை எழுப்பினான். அடுத்ததாக அரியணை ஏறிய 3ஆம் ராசராசன் காலத்தில் சோழ தேசம் வலிமை குன்றியது. பாண்டியர்களுக்குண்டான உடன்படிக்கை மீறப்பட்டதால் பாண்டியர்களின் கை ஓங்கியது. தனக்கு கீழ் இருந்த மற்ற சிற்றரசுகள் அனைத்தும் கிளர்த்தி எழ சோழ நாடு பிளவுற்றது. அடுத்ததாக அரியணை ஏறிய 3ஆம் ராசேந்திரன் பாண்டியர்களிடம் சோழத்தை இழந்தான். அதன் பின் சோழ தேசம் மீளவே இல்லை. அதற்கு பின் தமிழகத்தில் பாண்டிய பேரரசு தோன்றியது. சோழர் கால சமூக நிலை. இடைக்கால சோழர்களிடம் வலிமையான தரைப்படையும் கப்பற்படையும் இருந்தன. அனைத்து விதமான படைகளுக்கும் அரசனே தலைவனாக செயல்பட்டு வந்தான். யானை படைகளும் குதிரைப்படைகளும் சோழர்களின் அணிவகுப்பில் சிறப்பிடம் பெற்றன. கைக்கோள படை தரைப்படையில் சிறப்பிடம் பெற்றது. வலங்கை இடங்கை படைகளும் இருந்தன. ஊராட்சி, கிராம சபைகள், சித்திரமேடிகள் ஆகியவை பண்டைய பழக்க வழக்கங்கள், அறவொழுக்கம், புண்ணியம், பாவம் என்ற சமய சார்புள்ள நம்பிக்கைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் செயல்பட்டு வந்தன. பிராமணர்களுக்கு அங்கீகாரம், அகரம், சதுர்வேதி, மங்கலம், பிரமதேயம் என்னும் பெயர்களில் அளவற்ற தானங்கள் வழங்கப்பட்டன. ஏராளமான வரிகளிலிருந்தும் அவர்களுக்கு விலக்கு வழங்கப்பட்டது. கோயில்களின் நிர்வாக பொறுப்புகளும் பிராமணர்களிடமே ஒப்படைக்கப்பட்டிருந்தது. வழக்கை இடக்கை பூசல். சோழர் காலத்தில் ஓங்கி வளர்ந்த குல வேறுபாடுகளில் மிகவும் தீய விளைவுகளுக்கு காரணமாக இருந்தது வலங்கை இடங்கை பிளவாகும். பிராமணர்களிடையே ஏற்பட்ட இப்பூசல் சோழர் காலத்துக்கு முன் தோன்றி கடந்த 20ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர் ஆட்சி காலம் வரை நீடித்து இரத்த களரிகளை ஏற்படுத்தியது. இவர்கள் ஆட்சி காலத்தில் பெண்கள் உடன்கட்டை ஏறும் பழக்கம் இருந்தது. சிறு சேமிப்பு முறைகள் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் ஏற்படுத்தப்பட்டிருந்த செய்திகள் கல்வெட்டுகள் வாயிலாக அறியலாகிறது. இவர்கள் கோயில்களில் திருத்தொண்டுகள் செய்வதற்கென பணிகளில் அமர்த்தப்பட்டனர். திருவிளக்கிடுவதும், திருமொழியிடுவதும், மலர் தொடுத்தலும், தேவாரம், திருவாசகம் ஓதுவதும், நடனம் ஆடுவதும் அவர் செய்து வந்த சமய கலை தொண்டுகளாகும். இவர்கள் சாந்தி கூத்து, ஆரிய கூத்து, சாக்கை கூத்து, தமிழ் கூத்து ஆகிய கூத்துக்களை ஆடியதாக தெரிகிறது. வானுயர்ந்த கட்டடங்களையும் வளமனைகளையும் மாட கோவில்களையும் எண்ணிறந்த கட்டளைகளையும் கட்டியுள்ளனர். அக்கோயில்களின் விதானங்களில் ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கும். தஞ்சை அவுடையார் கோவிலும் கங்கை கொண்ட சோழர்களின் கட்டட ஓவிய கலைக்கான சான்றுகளாக அமைகிறது. சமயம். சோழர் காலத்தில் சைவமும் வைணவம் இரு பெரும் சமயங்களாக இருந்தன. சோழர்கள் சைவ சமயத்தின் பால் பற்றுடையவர்களாக இருந்த போதிலும் வைணவத்தை வெறுக்கவில்லை. சைவத்தில் சாக்தர், காலமுகார், ஷண்மார்க்கர் முதலிய பிரிவுகள் ஆங்காங்கு நிலைத்து சமய பணிகளை செய்து வந்தனர். சைவ சிந்தாந்தமும் விசிட்டத்துவமும் இரு பெரும் கோட்பாடுகளை பெற்று சைவ வைணவ கோயில்களின் அமைப்பிலும் சமய இலக்கிய வளர்ச்சியிலும் மக்கள் கருத்தை ஈர்க்கும் நோக்கத்தோடு கருத்தூன்றல் ஆயின. சமயவாதம் பலவும் சைவ வைணவத்திற்குள் நிகழ்ந்தது. சமண புத்த விகாரங்கள் பலவும் நிற்பவட்டு அவற்றுக்கு பள்ளி சந்தங்கள்
கொடுக்கப்பட்டன. இலக்கியங்கள். சோழர்களின் பெருமையும் புகழையும் ஈட்டி தந்தவர்கள் ஒட்டக்கூத்தர், கம்பர், புகழேந்தி, சேக்கிழார் ஆகிய மாபெரும் புலவர்கள் ஆவர். ஒட்டக்கூத்தரும் கம்பரும் சமகாலத்தவர் என்றும் அவர்களுக்குள் புலமை காய்ச்சல் புகைச்சி கொண்டே இருந்தது என்றும் பல வாய்மொழி வரலாறுகள் உண்டு. ஒட்டக்கூத்தர் மூவருள்ளா, தக்கையா பரணி, குலோத்துங்கன் பிள்ளை, தமிழ் ஈட்டி 70, அரும்பை 900 ஆகிய நூல்களையும் இராமாயணத்தில் உத்தரகாண்டத்தையும் பாடியுள்ளார். கம்பர் திருக்கை வழக்கம், ஏர் 70, சிலை 70, சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, கம்பராமாயணம் ஆகிய நூல்களை இயற்றியுள்ளார். அவரது மகனான அம்பிகாவதி கோவை என்னும் நூலை பாடியுள்ளார். இவற்றை நிறைய சிற்றிலக்கிய கோவை நூல்களும் பல தோன்றின. முதலாம் குலோத்துங்கன் காலத்தவரான செய்யங்கொண்டார் கலிங்கத்து பரணியை பாடினார். நலவெண்பா, சீவக சிந்தாமணி, பெருங்கதை போன்ற நூல்களும் தோன்றி சிறப்புற்றன. சேக்கிழாரின் பெரிய புராணம் பாடப்பட்ட காலமும் சோழர் காலமே ஆகும். திருமுறைகளும் பிரபந்தங்களும் தொகுக்கப்பட்ட சைவ சிந்தாந்த நூல்களும் தமிழ் இலக்கண உரைகளும் பெருமளவில் எழுந்தன. உங்களுக்கும் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.